அவர் போகிறதுக்கு தயாராகிட்டார். அதை இப்போ மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு. அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன். வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னேன், ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன்? இல்லை, நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபித்து காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதோட பிடிஎம் ஓபிஎஸ் சொல்கிறார், அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாரு. என்னையா அநியாயம், வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ மோசமான வார்த்தை. உன்னை எங்கேருந்து எங்கே கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்களாம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறோம். இவரெல்லாம் இடையில் வந்தவர். ஓபிஎஸ்லாம் இடையில் வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 98 MP, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனாக மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமாக போட்டிட்டது நான் தான். அதோட சொல்கிற ஒரே நிமிஷம், அதே சொல்லுங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா சிந்திச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, கோடிநாயக்கனூரில் அம்மா 89 போட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக. சிந்திச்சு பாருங்கள். நாங்களும் அப்படி இல்லை. 1985 சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார். அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அதனால தான் எனக்கு 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் சின்னத்தில் நான் வெற்றி பெற்றேன். கடந்த 4 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய முறைகேடுகள் நடந்தது. அதை பற்றி நான் வாய் திறந்தா சொல்லு, தான் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். சொல்லு. அப்படி இருந்தால் திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பிடிஎம் அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிட்டுது. மற்றவங்களாம் குறை சொல்லிகிட்டு இருக்கார். சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிறிய சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் இருந்தால் எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார். பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்கார். அவர் விரைவில் பல வழக்குகள், இப்போ ஒரு வழக்கு இல்லை, பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ஸில் எவராலையும் அழிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியலை. இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் எப்பொழுது வெல்லும், தர்மம்தான் வெல்லும்.
நீதி தான் வெல்லும். எங்களை வெளியேற்றுறதுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், என்ன குற்றத்தை எங்கள் மேலே சொல்ல முடியும்? ஏன் நீ போய் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படித்து பாருங்கள்.